கிளைமேக்ஸ்ல நடந்த ஒரே ஒரு ட்விஸ்ட்னால மொத்த கதை பிளாட்டே மாறிடுச்சு. அப்படி ஒரு சூப்பரான சீரிஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு ஹாரர் சீரிஸ். சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட் வெல்கம் டு டெரி அப்படிங்கறது இந்த சீரிஸோட பேரு. அமெரிக்க ராணுவம் ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்காக பூமி கட்டியில பல நாளா புதைஞ்சு கிடக்கிற ஒரு சீக்கிரட்டான ஒரு வெப்பனை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த வெப்பனை வெளியே கொண்டு வரதுக்கு அவங்க ஒரு சைக்கிக்கையும் யூஸ் பண்றாங்க. அதே சமயம் ஊருக்குள்ள நிறைய பசங்க காணாம போயிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சீக்ரெட் வெப்பன் தான் அப்படின்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அந்த சீக்ரெட் வெப்பன் என்ன பண்ணும், அதை வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மொத்த சீரிஸ். படத்துல நடக்கிற இடமும் சீரிஸ்ல நடக்கிற இடமும் ஒரே இடம் தான், டெரியில தான் நடக்குது. ஆனா கதை மட்டும் வேற. இந்த கதையில பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்ன அப்படின்னா, நம்ம இட்டு எதுக்காக பார்ப்போம், அந்த பெனிவைஸ் அப்படிங்கிற ஒரு ஜோக்கருக்காக தானே. அந்த ஜோக்கரே 5வது எபிசோட்ல தான் வராப்ல. முதல் 4 எபிசோட்ல எந்த இடத்துலயுமே பெனிவைஸ காட்டலினாலுமே நமக்கு ஆர்வம் குறைய மாட்டேங்குது. சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க. இதுல அந்த பெனிவைஸ்ங்கிற கேரக்டர் எப்படி உருவாச்சு, என்ன மாதிரி காரணத்தினால உருவாச்சுங்கிறதெல்லாம் தெளிவாக காமிச்சிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி 2 சாப்டர்ஸ் பார்த்திருந்தாலுமே படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த சீரிஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. 8 மணி நேரம் செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு சூப்பரான ஒரு சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இங்கே நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், இந்த சீரிஸ்ல நிறைய கோர் சீக்வன்ஸ்லாம் இருக்கு, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க.